கணேசாய நமக. முருகா சரணம். சூரியன் அவதரித்த கதை. சாம்ப புராணம் என்ற நூலில் சூரியன் அவதரித்த கதை விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்மதேவன் படைப்பு தொழிலை செய்வதற்கு துணையாக 7 ரிஷிகளை படைத்தார். அவர்களை சப்த ரிஷிகள் என்று அழைப்பார்கள். அவர்கள் மரீஷி, சுத்தரி, அங்கிரீசரர், புலத்தியர், புலகர், கிருது, வசிஷ்டர் என்பவர் ஆவர். இவர்களுள் மரீஷி முதல்வர். மரீஷி சம்பூதி என்பவளை மணந்தார். அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான். அவன்தான் கச்சேப்பர் எனப்பட்டார். மகா பண்டிதரான கச்சேப்பர் எல்லா சாஸ்திரங்களையும் வேதங்களையும் நன்கு ஆழ்ந்து கற்று தேர்ச்சி பெற்று ஞான பண்டிதராக திகழ்ந்தார். இவருடைய மனைவியின் பெயர் அதிதி, கற்புச் செல்வி. கணவனே கண்கண்ட தெய்வம் என்பதை உலகுக்கு உணர்த்திய உத்தமி, தர்ம தேவதை. இவள் பெருமையை உலகுக்கு காட்ட நினைத்தார். ஒரு நாடகமாடினார். அதிதி கருவுற்றிருந்த நேரம். அந்த நிலையிலும் அவள் கணவனுக்கு பணிவிடை செய்வதில் ஆர்வம் காட்டினாள். ஒரு நாள் அதிதி தன் கணவன் கச்சேப்பருக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்தாள். அந்த நேரம் வாசல் பக்கத்திலிருந்து, தாயே பிச்சை போடு என்று குரல் கேட்டது. தர்மதேவதை மாறு வேடத்தில் வந்திருந்தான். குரல் கேட்டது என்றாலும் கணவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த காரணத்தினால் அதிதியால் உடனே சென்று உபசரிக்க இயலவில்லை. கணவன் உணவு உண்டு எழுந்த பின் அன்னமும் கையுமாக விரைந்தாள் அதிதி. அவள் வந்திருந்த நபரிடம், ஐயா பொறுத்தருள்க என்று மன்னிப்பு கேட்டு அன்னமிட முயன்றாள். வந்தவன் அதிதியை கோபத்துடன் நோக்கினான். உபசரிப்பு மிக நன்றாக இருக்கிறது. பெயர் மட்டும் அதிதி என்று வைத்து கொண்டால் போதுமா? அதிதியை அறிவிக்காமல் வந்தவன் எப்படி கௌரவிக்க வேண்டும் என்பது உனக்கு தெரியாதா? சுவாமி, கணவனுக்கு பணிவிடை செய்தால் வர காலதாமதமாகிவிட்டது. நானோ கருவுற்றிருக்கிறேன். என்னால் இந்த நிலையில் வேகமாக நடக்கவும் முடியவில்லை. நீங்கள் மன்னிக்க வேண்டும். நிலை என்ன பொல்லாத நிலை! உனக்கு கணவன்தான் முக்கியம். அதைவிட உன் வயிற்றில் இருக்கும் கருவும் முக்கியம். உன் வீடு தேடி வந்த நான் மொத்தத்தில் அலட்சியப்படுத்தப்பட்டேன். எனவே சாபமளிக்கிறேன். உனது கரு மிருதமாக கடவது. கடுமையான சாபம் தந்தான். மாறு வேடத்தில் இருந்த தர்மதேவதை மயக்கமுற்றாள் அதிதி. விரைந்து வந்த கச்சையப்பர் நடந்ததை பார்த்து ஞான திருஷ்டியால் உண்மையை அறிந்து கொண்டார். மனைவியின் மயக்கத்தை தெளிவித்தார். உண்மையை விவரித்தார். கரு அழியட்டும் என்று அவனிட்ட சாபமானது அற்புதம்தான். புதல்வன் அற்புதமாக பிறப்பான் என்பதை அறிவிக்கக்கூடியது என்ற தெளிவினை மனைவிக்கு தந்தார். மிருது பிண்டமாகாது, அண்டமாக மாறும். அந்த அண்டம் பிளக்கும். அதிலிருந்து ஒரு மகன் பிறப்பான். அவன் மார்த்தாண்டன் எனப்படுவான். விஷ்ணுவைப் போல வல்லமையுடன் இருப்பான். நவகிரகங்களுக்கும் தலைமை ஏற்பான் என்றார் கணவர் கஷ்யப்பர். மனம் தெளிந்தாள் மனைவி அதிதி. ஒரு பிறவ ஆண்டு மகா சுக்ல சப்தமியில் விசாக நட்சத்திரத்தில் அதிதியிடமிருந்து தோன்றிய அண்டத்திலிருந்து ஒளி தோன்றியது. 12 புதல்வர்கள் அவதரித்தார்கள். சரவண பொய்கையில் தோன்றிய 6 குழந்தைகள் ஒன்று சேர்க்கப்பட்டு ஸ்கந்தன் ஆனது போல் 12 பிள்ளைகள் ஒன்று சேர்க்கப்பட்டு சூரியன் என்ற பெயரில் 1000 கிரணங்களோடு உலா வந்தான். இவர்கள் தனித்தனியே 12 மாதங்களுக்கு ஆதித்யர்கள் ஆனார்கள். இவ்வாறு சூரியனின் அவதார பெருமையை விளக்குகிறது சாம்ப புராணம். சூரியனின் பெற்றோர் காஷ்யப்ப முனிவர், அதிதி. சகோதரர்கள் கருடன், அருணன். மனைவியர் உஷா, சாயாதேவி. மகன்கள் யமதர்மன், சனீஸ்வரர், அஸ்வினி. தேவர்கள் கர்ணன், சுக்கிர்வன். மகள்கள் யமுனை, பத்திரை. தாபின்ய உபனிஷம் என்னும் நூலில் நரசிம்மருக்கு 3 கண்கள் உண்டு என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் வலக்கண் சூரியன், இடக்கண் சந்திரன், நடுக்கண் அக்னியாக விளங்குகிறது. புருஷ சுக்தம் என்ற நூல் விஷ்ணுவின் கண்களிலிருந்து சூரியன் உண்டானதாக சொல்கிறது. சூரியனை வணங்காமல் சாப்பிடுவது கூடாது என வேதம் கூறுகிறது. சூரிய வழிபாடை தவறாமல் செய்தால் வாக்குவன்மை, ஆரோக்கியம் உண்டாகும். சூரியனை காணாத நாள் ஒவ்வொன்றும் வீண் நாளே என்கிறார் காஞ்சி பெரியவர். முதல் கடவுள் மனிதன் தோன்றிய காலம் தொட்டே சூரிய வழிபாடு இருந்து வருகிறது. இருளில் தவித்த மனிதன் தினமும் காலையில் கிழக்கு வெளுத்து சூரிய உதயமாவதைக் கண்டு மகிழ்ந்தான். தன்
இரு கைகளை குவித்து வணங்கி வழிபட்டான். விநாயகர், முருகன், சிவன், சக்தி, விஷ்ணு ஆகிய தெய்வ வழிபாடுகள் பிற்காலத்திலே தோன்றின. சூரிய வழிபாட்டுக்கு மதத்தை சௌரம் என அழைத்தனர். இதனால் சூரியன் முதல் கடவுள் என்ற சிறப்புக்கு உரியவராகிறார். அம்பாளின் வலக்கண் சூரியனையும் சிவ அம்சமாக கொண்டு சிவசூரியன் என்றும், விஷ்ணுவின் அம்சமாக கொண்டு சூரியநாராயணர் என்றும் சொல்லுவர். இவர் அம்பிகையின் வலக்கண்ணாக இருப்பதாகவும் கூறுவர். ஜோதிட சாஸ்திரம் சூரியனை நவகிரக நாயகனாக போற்றுகிறது. இவரை சுற்றியே மற்ற கிரகங்கள் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன. நவகிரக மண்டபத்தில் நடுவில் வீற்றிருந்து அருளுகிறார் சூரியன். இது தவிர சிவாலயங்களில் இவர் தனது துணைவியரான உஷா பிரதிஷ்டையாவுடன் தனி சன்னதியிலும் இருப்பார். நன்றி.